விந்தோட எண்ணிக்கை அதிகப்படுத்தினா என்ன பண்ணணும் அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நிறைய ஆண்களுக்கு மெயின் பிரச்சனையே அவங்களோட உடம்புல இருக்கிற கொழுப்பு சத்து தான். அந்த கொழுப்பு சத்து அவங்க பாடியில் இருக்கிற ஹார்மோன்ஸை மாற்றி அமைக்குது. எப்படி பெண்களுக்கு பிசிஓடியோ ஆண்களுக்கும் விந்தை பாதிக்கிற மாதிரி கொழுப்பு அவங்களோட விந்தோட ஸ்பீடையும் குறைச்சிடுது, எண்ணிக்கையும் குறைச்சிடுது. நம்பர் 1, உணவு கட்டாயம் அதை நீங்கள் மாற்றணும். உங்கள் உடம்புக்கு தேவையான தவிர கொஞ்சம் கூட உங்கள் நாக்குக்கு அடிமையாகி சாப்பிடாதீங்க, குழந்தை வேணும்னா. 2வது, ஸ்மோக்கிங், ஆல்கஹால், ட்ரக்ஸ், இது 3 கட்டாயம் விந்தோட ஆரோக்கியத்தை கம்ப்ளீட்டாக காலி பண்ணிடும். ஸ்மோக்கிங் 100% ஸ்டாப் பண்ணாதான் உங்கள் விந்து ஆரோக்கியமாக இருக்கும். அடுத்தது, நீங்கள் நிறைய பைக்கில் போகிறீங்க, டைட்டாக ஜீன்ஸ் போட்டுக்கிறீங்க, அதனால விந்து ப்ரொடியூஸ் பண்ணுற இடம் ரொம்ப சூடாக வச்சுருக்கிறோம். அதனால் முடிஞ்சோட வீட்டுக்கு வரும்போது லூஸான இன்னர் கார்மெண்ட்ஸ் போட்டுக்கோங்க. நமக்கு கைலி தான் அதான் இருக்கிறதே பெஸ்ட்டு. பைக்லேயும் போடுறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். பைக்கில் போகும்போது விந்து ப்ரொடியூஸ் பண்ணுற அந்த இடம் இருக்கு இல்லையா, அது ஹீட் ஆகி இன்ஃபெக்ஷன் ஆயிடுது. அந்த இன்ஃபெக்ஷன் உங்கள் ஒய்ஃபுக்கும் நீங்கள் கொடுக்குற மாதிரி அவங்களுக்கு அது ரத்தப்போக்கு அதிகமாகிடுது. ஸோ ஆண்களுக்கு இருக்கிற இந்த பழக்கம் விந்தோட எண்ணிக்கையை குறைக்குது. ஸோ பைக்கில் போகிறதையும் முடிஞ்சோட அவாய்ட் பண்ணு. காரில் போங்க. இப்போ இருக்க காலம் பொருளாதார உலகம், கார் தான் நல்லது. பாட்டு கேட்டு மெதுவாக போங்க, அவசரமாக போக வேண்டாம். தூக்கம், எக்ஸசைஸ் உங்களுக்கே தெரியும். ராத்திரி இந்த 12 மணி, 1 மணி, 3 மணி இதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் காலம். மனைவி காலம் இப்போ. குழந்தை வேணுமா, 8:30லேருந்து 9, 10 மணிக்குள்ளே பெட்டுக்கு போயிருங்க. பீஸ்ஃபுல்லாக ஏதாவது படிச்சுட்டு தூங்குங்க. ஃபோனை பார்த்துட்டு தூங்காதீங்க. என்ன சார் ரொம்ப உபதேசம் பண்ணுறேன்னு நினைக்கிறீங்களா? குழந்தை பெற்றுக்கணுன்னா அவ்வளோ இம்பார்ட்டன்ட். ஏன்னா நிறைய பேரோட விந்து ரொம்ப மோசமாக இருக்குது. ஆரோக்கியமாக இருந்த விந்து காலம் போயிடுச்சு. நம்ம இன்னும் பெண்களை குறை சொல்லிட்டு இருக்க முடியாது. ஆண்களுக்குள்ள பிரச்சனையை மாற்றணும். விந்தோட ஆரோக்கியத்தில் உணவோட பங்கு என்ன? நம்பர் 1, புரோட்டீன். விந்து ஃபுல்லாகவே புரோட்டீன் நல்ல வேகமாக ஓடி போய் கருமுட்டையோட சேர்ந்து குழந்தை உண்டாகுது இல்லையா? விந்து 100% புரோட்டீனை சார்ந்தது. புரோட்டீன் எதில் இருக்குது? கோழி முட்டை, சிக்கன், ஃபிஷ்ஷு, வெஜிடேரியன்ஸுக்கு பயிர் வகைகள், இதில் தான் மெயின் திங். அதான் நம்பர் 1. நம்பர் 2, வெந்தயம், ஃபெனுக்ரீக் சீட்ஸ். வெந்தயத்தில் டெஸ்டோஸ்டரான் அதிகப்படுத்துறதுக்குள்ள ஆரோக்கியம் இருக்குது. ஸோ வெந்தயம். 3வது, வால்நட்ஸ். டெய்லி 4 இல்லை 5 கொஞ்சம் தான், ஆனால் டெய்லி நைட்டில் ஊற வச்சுட்டு காலையில் எதிர்த்து அதை சாப்பிடும். ஸோ 4 or 5 வால்நட்ஸ் டெய்லி. அப்புறம் ஆஸ்பரகஸ், பனானா, கீரை ரொம்ப ரொம்ப முக்கியம். கீரையில் உங்களோட விந்து ஆரோக்கியத்தை அதிகரிக்கும். டெய்லி அதனால் கீரை சாப்பிடுங்க. டெய்லி எவ்வளோ சாப்பிடணுன்னா முடிஞ்ச அளவு கொஞ்சம் அதிகமாகவே சாப்பிடுங்க. ஏன்னா கீரை நிறைய சாப்பிட உங்கள் உடம்புல கொழுப்பை கரைக்கிறதுக்குள்ள சக்தி அதில் இருக்குது. இன்னொன்றுங்க, சோயா சாப்பிடாதீங்க. சோயா உங்கள் உடம்புல இருக்கிற பெண்கள் ஹார்மோனை உருவாக்கி விந்தோட ஆரோக்கியத்தை குறைக்கும். ஸோ சோயா அவாய்ட் பண்ணிடுங்க. ரைஸு, ஜூஸு, பியரு இதுங்க எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிடுங்க. அதெல்லாம் உங்களுக்கே தெரியும். விட்டமின்ஸ் பார்த்தீங்கன்னா விட்டமின் டி ரொம்ப ரொம்ப தேவை. நம்ம எப்பவுமே சூரியனில் போகிறோம், அதனால் நமக்கு உடம்புல விட்டமின் டி அதிகம் தான் இருக்கும். விட்டமின் சி கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா நிறைய காஃபி, டீ குடிக்கிறோம். முடிஞ்சளவு லைம் ஜூஸோ இல்லை ஆரஞ்சு சாப்பிடுங்க. போலிக் ஆசிடும் விட்டமின் B12, சைனகோபாலமின், இது 2 தேவை. B12 பொதுவாகவே நம்ம எல்லாருக்கும் கம்மியாக தான் இருக்கும். நம்ம ஏன்னா ரொம்ப சுத்தமான சமுதாயத்தில் வாழ்கிறனால மோஸ்ட்லி தோலை எதுவுமே நம்ம சாப்பிட்றது. இது விட்டமின் B12 தோலில் தான் இருக்கும். வாரம் ஒரு தடவை விட்டமின் B12 இன்ஜெக்ஷன் எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி ஒரு 4 இன்ஜெக்ஷன் எடுத்துக்கோங்க. உங்களோட விட்டமின் B12 லெவல் அதிகம் இருக்குதா பார்த்துக்கோங்க. இல்லை B12 லெவலில் செக் பண்ணிக்கலாம். ஃபோலிக் ஆசிட் கட்டாயம் ஒரு 90 மாத்திரை வாங்கி டெய்லி ஒன்று சாப்பிட்ருங்க. ஜிங்க்கு அஸ்வகந்தாவில் இருக்குது. ஸோ அஸ்வகந்தா உங்களுக்கு பிடிக்குன்னா அதை வாங்கிக்கோங்க. இல்லைன்னா தண்ணிக்கு மேலே மினரல் வாட்டர் ஒரு 90 நாள் குடிங்க. 90 நாளில் உங்களோட விந்தோட ஆரோக்கியம் நல்லாயிரும். கடைசியாக விந்து இன்ஃபெக்ஷனாக இருக்கான்னு பார்க்கணும். விந்தில் வெள்ளை அணுக்கள் இருந்துச்சுன்னா கட்டாயம் இன்ஃபெக்ஷன் இருக்குது. வெள்ளை அணுக்கள் இருந்துச்சுன்னா நீங்கள் கட்டாயம் ஒரு 4 வாரம் கண்டினியூஸாக ஆன்டிபயோட்டிக் சாப்பிடணும். என்ன ஆன்டிபயோட்டிக்னு யூராலஜி டாக்டர்கிட்ட கேட்டுக்கோங்க. அதான் பெஸ்ட்டு. மோஸ்ட்லி யூரின் கல்ச்சர் டெஸ்ட் பண்ணுவாங்க, இல்லாட்டி ப்ராஸ்டேட்டை ஸ்டிமுலேட் பண்ணி ப்ராஸ்டேட்டிக் கல்ச்சர் எடுத்து அந்த ஆன்டிபயோட்டிக் கொடுப்பாங்க. ஆனால் 4 வீக்ஸாக சாப்பிட்டீங்கன்னா தான் விந்து கிளியர் ஆகும், டெஸ்டிஸ் நல்லா வேலை செய்ய ஆகும். இது எல்லாமே ஃபுட்டுக்காக நான் கொடுத்துருக்கிற டிப்ஸ்.